Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.6ல உள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சப்டிவிஷன் இருக்குது. செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப்டிவிஷன் இருக்குது. டோட்டலாக நம்ம இந்த வீடியோவில் 5 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸசைஸில் நம்ம பார்த்தது வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்த்தோம். அது உங்களுக்கு நல்லா தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷனல் எக்ஸ்பிரஷனுக்கு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடிஷனில் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் பார்க்க வேண்டியது டினாமினேட்டரை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோட பார்க்கணும். அப்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகேவா? டினாமினேட்டர் இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா x-2 இருக்கா? இப்போ சேமாக இருக்குது அப்படின்னா எல்சிஎம் என்ன தான் வரும்? x-2 தான் வரும். கீழே டினாமினேட்டர் ஒன்ஸ் எழுதிட்டு மேலே உள்ள வேல்யூஸை அப்படியே அடிஷன்னா ஆட் பண்ணி போடுவீங்க, சப்ராக்ஷன்னா மைனஸ் பண்ணி போடுற வேண்டியதான். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். x-2 எடுத்துட்டோம். டினாமினேட்டரில் சேமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு முறை எடுத்தால் போதும். மேலே உள்ள நியூமரேட்டரை மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ். நீங்கள் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் யோசிக்கவே வேண்டியதில்லை. மேலே உள்ள வேல்யூஸை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். எக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கா? மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸை இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள், உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இருக்குது. மைனஸ் சிம்பிள்னால் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு பார்த்து. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இதில் பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. கேன்சல் பண்ணிடலாமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0 ஆகிடுமா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. ஓகேவா? இப்போ ஆன்சர் என்ன வந்துடுது? 2x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2. இப்போ இந்த கொஷினில் பாருங்களேன், டினாமினேட்டர் பாருங்கள், சேமாக இருக்கா? இல்லை. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு எதில் வரும்? எல்சிஎம்மில் வரும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ரெண்டுமே வரும் எல்சிஎம்மில். வேறு இருக்குது அப்படின்னா அதை ரெண்டையுமே மல்டிப்ளிகேஷனில் எடுத்துக்குவீங்க. இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்கா? இப்போ என்ன இல்லை? எக்ஸ் மைனஸ் 2 இல்லை. அந்த எக்ஸ் மைனஸ் 2வை என்ன பண்ணுவீங்க? மேலே உள்ள நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு நீங்கள் சின்ன கிளாஸில் எல்சிஎம்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதில் டவுட்ஸ் வர்றதுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் வந்து 8th 9thலேயே நீங்கள் கிளியராக படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 2 இருந்ததுன்னா எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, என்ன இல்லை? எக்ஸ் மைனஸ் 2 இல்லை. அந்த எக்ஸ் மைனஸ் 2வை என்ன பண்ணிட்டோம்? நியூமரேட்டரில் உள்ள வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிட்டோம். ப்ளஸ் இங்கே எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3யை இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 2a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஃபார்முலா அப்படியே எழுதிடலாம். a ஸ்கொயர்ட் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர்ட் என்ன கிடச்சிடும் நமக்கு? 4. இல்லை உங்களுக்கு டைரெக்டாக எழுதுறது தெரியல அப்படின்னா 2 ஸ்கொயர்னே ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. ஓகேவா? ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துகிட்டு ரெண்டு வேல்யூவே மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு 3 என்ன வந்துடும்? 3x ப்ளஸ் 3x. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1 இன்ட்டு 3. ஓகேவா? ஹோல் டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3. இங்கே நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணிடக்கூடாது? கேன்சல் பண்ணிடக்கூடாது. எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 இருக்குன்னு கேன்சல் பண்ணிடக்கூடாது. ஏன்? இங்கே அடிஷனில் இருக்குது. ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க. ஓகேவா? கீழே என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. எந்த அளவுக்கு மேலே உள்ள நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? -4
ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 3x மைனஸ் எக்ஸ் என்ன வந்துடும் ப்ளஸ் 2x 3xல ஒரு எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா 2x மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் 2x ஸ்கொயர்ட் ஆர்டராக எழுதுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து எக்ஸ் டேர்ம் எழுதுங்க. ப்ளஸ் 2x மைனஸ் 4 மைனஸ் 3 என்ன கிடச்சிரும் மைனஸ் 7 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா, நமக்கு எப்படி கிடச்சிருக்க ஆன்சர் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2ன்றது தான் என்னது இதோட இந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷனை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள், எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ். இதில் டினாமினேட்டரை பாருங்களேன், எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது, இங்கே என்ன இருக்குது ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஒய் மைனஸ் எக்ஸை நம்ம எக்ஸ் மைனஸ் ஒய் இதே மாதிரி சேமாக கொண்டு வரணும் அப்படின்னா கொண்டு வர முடியுமான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா, கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஏன் எப்படி கொண்டு வருவீங்க, இந்த மைனஸை வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் வந்துடும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கியூப் பை ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்குது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதை சேமாக கொண்டு வர முடியும்னா கொண்டு வரலாம், டினாமினேட்டரை சேம் ஆக்கலாம். ஓகேவா, இப்போ எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸை இதுலேருந்து வெளில எடுங்க. ஒய் கியூப் டிவைடட் பை மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா எக்ஸுக்கு என்ன வந்துடும் ப்ளஸ், எக்ஸுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கா அது என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும். ஒய்க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது அப்போ அது மைனஸ் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் ஒய், இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் மைனஸ் வந்துடும். அடுத்த டேர்மில் நீங்கள் என்ன எழுதிடலாம், எக்ஸ் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேவா, நெக்ஸ்ட் டேர்மு ரெண்டுமே டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் எடுத்துக்குவீங்க. இங்கே நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ராக்ஷனில் இருக்குது, அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப். ஓகேவா, இது ஃபார்முலா என்ன ஃபார்முலாவில் இருக்குது, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மேட்டில் இருக்கா. இப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் அப்படின்னா ஏ மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் வந்தால் இங்கே என்ன வரும்னு சொல்லியிருக்கேன் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் ஏபினா எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு கிடச்சிரும். இப்போ இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருது, எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தது ஃபஸ்ட்டு 3 சப்டிவிஷன் பார்த்தது வந்து அடிஷன் பார்த்தோம். இப்போது சப்ராக்ஷன். ஓகேவா, சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகேவா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்கா, எக்ஸ் மைனஸ் 4 இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4 தான் வரும். இப்போ மேலே உள்ளதை அப்படியே என்ன பண்ணும் சப்ராக்ட் பண்ணும். இப்போ 2x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் இந்த டேர்ம் வரும். இப்போ 2x ப்ளஸ் ஒரு ஸ்டெப் எடுத்து எழுதிக்கோங்க, 2x ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 மைனஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 2. ஓகேவா, அப்படியே சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இதை என்ன பண்ணலாம், அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணி எழுதணுமா. இப்போ 2x இன்ட்டு எக்ஸ் என்ன வந்துடும் 2x இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 2x இன்ட்டு மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் 2, அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 2 2s are 4x. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். இதை டேரெக்டாக நான் போட்டுருவேன் அப்படிங்கிறவங்க இந்த ஸ்டெப்பை மட்டும் 4x ப்ளஸ் எக்ஸ் என்ன வந்துடும் மைனஸ் 4x ப்ளஸ் எக்ஸ்னால் மைனஸ் 3xன்னு கூட நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு தப்பு வரும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போடுறது பெட்டர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 2 வரும் மைனஸ் 2. இந்த மைனஸை அப்படியே உள்ளே கொண்டு போயிடுங்க. உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5x minus into plus minus 2 whole divided by x minus 4. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். ப்ளஸ் 2x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x ஸ்கொயர்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஒரு 5x இருக்குது, 5x ப்ளஸ் எக்ஸ் இருக்குது மைனஸ் 4x, 5x ப்ளஸ் எக்ஸ் 6x மைனஸ் 4x 2xன்னு கிடச்சிரும். ஓகேவா, ஆன்சர் 2x
நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, -2 ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் போடுவீங்க. -4 டிவைடட் பை x - 4. இப்போ இதை இன்னும் எப்படி சுருக்கி எழுதலாம் அப்படின்னா, இந்த 2 ரெண்டுலேயுமே 2 காமனாக இருக்குது. இப்போ 2வை வெளில எடுத்துருங்க. 2வை வெளில எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸு 4ல் 2 டைம்ஸ் இருக்குமா, 2 2s are 4, x - 2 டிவைடட் பை x - 4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 4x by x squared minus 1 minus x plus 1 by x minus 1. இப்போ இதில் டினாமினேட்டரை பாருங்கள். இங்கே x minus 1 இருக்குது, இங்கே x squared minus 1 இருக்குது. இப்போ a squared minus b squared ஃபார்மேட்டில் இருக்கா, ஃபஸ்ட்டு அதை சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இப்போ 4x டிவைடட் பை x squared minus 1 squaredன்ற ஃபார்மேட்டில் இருக்காது, மைனஸ் x plus 1 by x minus 1. ஓகே, இதை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்க, a squared minus b squared ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ x plus 1 into x minus 1ன்னு வந்துடும் ஃபார்முலா படி, மைனஸ் x plus 1 by x minus 1. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்சிஎம் என்ன கிடைக்கும், இங்கே x plus 1 x minus 1ங்கிறது காமனாக இருக்குது. அப்போ x minus 1 1 டைம் வரும். அது இல்லாமல் என்ன இருக்குது, x plus 1. எல்சிஎம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோமா, x plus 1. அப்போ x minus 1 into x plus 1 தான் எல்சிஎம் கிடைக்கும். இங்கே இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. அப்போ மேலே உள்ள வேல்யூஸை மட்டும் எழுதுங்க. 4x. இங்கே என்ன இருக்குது, x minus 1 இருக்குது, என்ன இல்லை, x plus 1 இல்லை. அந்த x plus 1 என்ன பண்ணுவோம், மேலே உள்ள நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ x plus 1 into x plus 1. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். 4x மைனஸ் ஆஃப் x into x plus 1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தானே இருக்குது. இப்போ x plus 1 ஹோல் ஸ்கொயர்னா அப்படியும் நீங்கள் போடலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், இல்லை அப்படியே மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். இப்போ x into x ஸ்கொயர், x into 1 ப்ளஸ் எக்ஸு, அகெயின் ஒரு x வருமா, 1 into எக்ஸு, நெக்ஸ்ட்டு 1 into 1 1 டிவைடட் பை x minus 1 into x plus 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, இங்கே 4x இந்த மைனஸை அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x இருக்கும். அப்போ மைனஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை ஃபஸ்ட் எழுதிக்குவோம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 4x மைனஸ் 2x ப்ளஸ் 2x மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. நமக்கு ஃபஸ்ட்டு எப்போவும் மைனஸ் இருக்குமா, எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம எப்போதுமே ப்ளஸில், ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போதும் ப்ளஸில் தான் இருக்கணும். அப்போ மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் இருக்கும், ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் இருக்கும். ஓகேவா? அப்படி தானே, மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இது பாருங்கள் எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 1. ஓகேவா? அப்படி தானே இருக்குது. ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு பி 1, 2ab 2x ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் 1 ஸ்கொயர்ட் 1 இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏன்றது என்ன, எக்ஸு மைனஸ் பி 1 ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் 1 ஒரு எக்ஸ் மைனஸ் 1 என்னாகும், கேன்சல் ஆகிடும். ஒரு எக்ஸ் மைனஸ் 1 ஒரு எக்ஸ் மைனஸ் 1 நான் கேன்சல் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் ஒரு ஸ்டெப்பை எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டாக எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு எழுதிட்டு அப்புறம் கூட கேன்சல் பண்ணலாம். இப்போ மைனஸ் இருக்கா, இப்போ மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? புரியுதா? மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மைனஸ் இருக்க இடத்துல ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் 1 வந்துடும், மைனஸ் எக்ஸ் வந்துடும். ஓகேவா? 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது தான் என்னது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தோம். இதில் வந்து 2 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் கவனிக்க வேண்டியது. டினாமினேட்டரை செக் பண்ணணும். டினாமினேட்டரில் வந்து சேமாக இருக்குது வேல்யூ அப்படின்னா நீங்கள் மேலே உள்ள வேல்யூஸ் நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணணுன்னா ப்ளஸ் சைன் இருந்ததுன்னா ஆட் பண்ணி போடுவீங்க, மைனஸ் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி போடுவீங்க. அதுவே வந்து டினாமினேட்டர் வேறு வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் ஃபைன் பண்ணுவீங்க. எல்சிஎம் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி போடணும். இந்த 2 ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா நீங்கள்
டேரெக்டாக கேன்சல் பண்ணி போடுவீங்க. அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். ஓகேவா? இன்னும் வந்து இதில் பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் நம்ம பேசிக்காக எப்படி வந்து ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.